قل إن هدى الله هو الهدى. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ளத்தில் பதிப்போம் உணர்வு பெறுவோம் என்கின்ற அற்புதமான தொடருக்கு கீழ் அற்புதமான 3 குணங்களை குறித்து தான் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறும் வழிபாட்டை மட்டும் போதிக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. இங்கே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய நற்குணங்களும் கட்டளைகளும் ஏராளமாக பல்கி பெருகி கிடக்கின்றன. அதன் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய அதிகபட்ச பலகீனம் என்று நாம் பார்த்தால் அவன் பசியோடு இருப்பது ஒரு பலகீனம், அவன் நோயுற்று இருப்பது ஒரு பலகீனம், அல்லது யாரிடத்திலாவது அவன் சிறைப்பட்டு இருப்பது, அடிமையாக இருப்பது ஒரு பலவீனம். இந்த 3 விதமான பலவீனங்களை களைவதும் மார்க்கத்தின் ஒரு அங்கமாகவே இஸ்லாமிய மார்க்கம் ஆக்கியிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையில் சொல்வதானால் ஹஜ்ரத் அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பசித்தவருக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுங்கள், நோயாக இருப்பவருக்கு நீங்கள் நலம் விசாரியுங்கள், அடிமைப்பட்டு சிறைச்சாலையில் எவர் வசிக்கின்றாரோ அவருக்கு விடுதலை கொடுங்கள். இந்த 3 குணங்களும் மிக உன்னதமான மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய உயர்ந்த குணங்களாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 குணங்களில் நாமும் ஈடுபடுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.